ஸ்ரீமதியோட உடல் இன்றைக்கு நல்லடக்கம் செய்ய போவதாக கேள்விப்பட்டு அதனால் நாங்கள் இங்கே அவருடைய கிராமத்திற்கு பெரியநசலூர் வருகை தந்திருக்கின்றோம். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது இன்னும் வழக்கு நிலுவையில் உள்ளது. நாளை காலையில் தான் அந்த ஸ்ரீமதி குடும்பத்தினர் போட்டிருக்க வழக்கு நாளை காலையில் தான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு இறுதி முடிவுக்கு வருவதாக கேள்விப்பட்டோம். ஆகவே நாளைக்கு தான் அடக்கம் செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் இப்போது இங்கே கிராமத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். ஆக இந்த வழக்கு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். இது சிபிசிஐடிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் அந்த வழக்கை விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசாரணைக்கு பிறகுதான் அது என்ன என்ற அந்த முடிவில் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஸ்ரீமதியோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் அது கற்பழிப்பு. அதனால் நாங்கள் மீண்டும் பிரேத உடல் கூறு ஆய்வு செய்ய வேண்டும். அது எங்களுடைய மருத்துவரை வைத்து தான் செய்ய வேண்டும் என்ற வழக்கு தான் இப்பொழுது அங்கே உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின்படி 2 முறை உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. அது இவர்களுடைய மருத்துவர்கள் இல்லாமல் அரசு தரப்பில் தான் அந்த உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். ஆகவே இவர்களோட வாதம் எங்களுடைய மருத்துவரை வைத்து உடல் கூறு ஆய்வு செய்தால் நாங்கள் நம்புவோம் என்பதுதான் இவங்களுடைய கருத்து. அதுதான் நாளை காலையில் உயர்நீதிமன்றத்தில் அதனுடைய முடிவு நமக்கு தெரியும். ஆக என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம், இந்த பையன் அந்த பொண்ணோட தம்பி, ஆக ஒரு ஏழ்மையான குடும்பம், ரொம்ப அன்றாட கூலிக்கு போகக்கூடிய குடும்பம், மிகவும் சிரமமான ஒரு பொருளாதார நிலை, உயர்கல்விக்கு படிக்க வேண்டும் என்று நல்ல பள்ளியில் சேர்த்திருந்தார்கள். இது மர்மமான முறையில் அந்த மரணத்துக்கு பிறகு அந்த அரசு அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது, மிகப்பெரிய சேதாரமாகிவிட்டது. அதெல்லாம் அது வேற பாயிண்ட்டு. ஆனால் உண்மையில் நம்ம பார்த்தால் இப்போது ஸ்ரீமதியோட தாயாருக்கு, அவர்கள் குடும்பத்திற்கு இந்த வீடு பார்க்கின்றீர்கள், இந்த ஊரை பார்க்கின்றீர்கள், எவ்வளோ வறுமையில் இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு ஒரு மனிதாபிமானத்தில் அரசாங்கம் ஏதாவது இழப்பீடு செய்ய வேண்டும். எங்களுடைய கருத்து ஸ்ரீமதி குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் அவர்கள் இழப்பீடு தர வேண்டும். அதே மாதிரி ஸ்ரீமதியோட தாயார் நல்ல படித்தவர்கள், அவர் எம்காம் வரைக்கும் படித்திருக்கின்றார்கள். ஆகவே அவருக்கு ஒரு அரசு பணி வேண்டும் என்று அவருடைய வேண்டுகோள், அவர் குடும்பத்தினுடைய வேண்டுகோள். இதையெல்லாம் செய்தார்கள். அரசு செய்ய முன் வந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு இறுதி முடிவு வந்துவிடும். அதை விட்டு மீண்டும் மீண்டும் இழுத்துக்கொண்டே சொல்கின்ற 2 அமைச்சர்கள் பேசிவிட்டார்கள். 2 அமைச்சர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அமைச்சர்கள் இன்னும் அதற்கு சரியான விளக்கமும் பதிலும் சொல்லவில்லை. ஆக கற்பழிப்பா இல்லையா என்பது சிபிசிஐடி முடிவு சொல்லட்டும். அதே சமயம் நாளைக்கு உயர்நீதிமன்றம் மீண்டும் உடற்கூறு ஆய்வு செய்தால் இவர்களுடைய மருத்துவரை வைத்து அந்த முடிவு வரட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ இவங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது இழப்பீடு செய்தாக வேண்டும் அல்லவா? ஒரு கிராமம் நீங்களே பார்க்கின்றீர்கள். அரசாங்கமே 10 நாட்களாக எல்லா உயரதிகாரிகளும் கள்ளக்குறிச்சியிலும் இங்கேயும் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆக அதற்கு ஒரு முடிவு வர வேண்டும். அதற்கு முடிவு அவங்களுக்கு ஒரு இழப்பீடு தர வேண்டும், அரசு பணி கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் கேட்கின்ற அந்த உடற்கூறு ஆய்வுக்கு அவருடைய மருத்துவரை வைத்து அந்த உடற்கூறு ஆய்வு செய்து அது கற்பழிப்பா இல்லையா என்பதை நிர்ணயம் பண்ணி அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய